போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இருந்தாலும் ஒரு நிபந்தனை இருக்கா கேட்கிறேன். இந்த நிபந்தனையை நான் யார்ட்டையும் வைக்க மாட்டேன். எல்லாம் கை முன்னாடிக்கு கடை சொல்றாளுங்க, யாரையும் நம்புறதுல நாடு. வேற ஒண்ணு கிடையாது. ஆனா எனக்கு உனக்கு பாக்குற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கிறவர்ல, ஆனா எனக்கு பாக்குற பொண்ணு எல்லா பொண்ணுக்கு எனக்கு பாக்குற பொண்ணுக்கு எல்லாமே ரெண்டு. இந்த இடத்திலே என் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் யாரை வணங்க வேண்டும், இல்லை யாரை வணங்க வேண்டும்? பால கணபதி, பக்தி கணபதி, சித்தி கணபதி, புத்தி கணபதி, முக்தி கணபதி, பூர்ண கணபதி, முக்குருணி கணபதி, தரண கணபதி, வீர கணபதி, விக்கிர கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய் கணபதி, வர கணபதி, ஏகதந்தி கணபதி, சிஷ்டி கணபதி, துண்டி கணபதி, துபி முக கணபதி, மும்முக கணபதி, பஞ்சமுக கணபதி, சிங்க கணபதி, யோகா கணபதி என்ற அப்படிப்பட்ட செல்வ கணபதி எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த செல்வ கணபதியை எப்படி வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு கருத்து சொல்லலாம்னு இருக்கு. சொல்லலாமா? ஏன்னா இன்னைக்கு இளைஞர் பட்டாலும் அதிகமா இருக்கீங்க. நாங்க போற ஊர்கள்ல நாடகத்துக்கு போனோம்னா பெரியவங்களா ஒரு 30 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க. ஆக இன்னைக்கு இளைஞர்கள் பட்டாளம் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் பட்டாளத்துக்கு இப்ப உள்ள நடைமுறைக்கு ஒரு கருத்து. என்ன கருத்துனா, இந்த புலிக்கு முன்னாடி போன மானும், எப்படி புலிக்கு முன்னாடி போன மானும் பொண்ணுக்கு பின்னாடி போன ஆணும் குலச்சதா சரித்திரம் இல்ல. ஆக புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிக்கொண்டு அந்த செல்வ கணபதியை